சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஆனரபிள் மினிஸ்டர். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல, சர்டிபிகேட் இருக்கும். அப்பதான் எம்எல்ஏ ஆனார், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனாரு. அப்போ நாங்கள் ஆஃப்டர் 10 years வெரி குட் கான்வர்சேஷன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஒரு பிசினஸ் பத்தி கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பர்சனலா ஒரு விஷயம், பிகாஸ் ஐ சீயிங் யுவர் க்ரோத் பர்சனலி. ஒரு எம்எல்ஏ இருந்து இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட், அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே மாதிரி வந்து மக்களிடையே கூடிய விஷயங்கள் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கோவத்துன்னு சொன்னாங்க, ஒரு பொலிட்டிஷியன் வாட் இஸ் கோவத்? அதாவது எல்லாரும் இந்த மினிஸ்டருக்கு வந்திருக்கீங்க, அது கோவத்தில் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க வந்து உங்க தொகுதியில பண்ணணும், இல்ல வந்து இண்டஸ்ட்ரிக் பண்ணது, நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பண்ணது கோவத்தில் நினைக்கிறீங்க? வாட் இஸ் க்ரோத் ஃபார் a politician? Because எல்லாருக்கும் ஸ்டார்ட் அப் க்ரோத் வந்து வேல்யூஷன் வேணும், எக்ஸிட் இருக்கணும், டேர்ன் ஓவர் நிறைய பண்ணணும் இருக்கும். வாட் இஸ் தி பொலிட்டிஷியன் க்ரோத்? I think every single person will have a different view, but my personal view, and this is how my leader, என்னோட ஏஞ்சல் இன்வெஸ்டர் கலைஞர் வந்து அப்படிதான் வளர்த்துருக்காங்க சொல்லணும். I think Anna said it best. He basically said, மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், அவங்களோட இருந்து அவங்களோட அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் in governance you can actually give good results, right? Governance is an art, and that comes from learning from people. You are governing the people, right? So unless you are with the people 24/7 with ears on the ground, உங்களுக்கு எதுவும் தெரியாது, கத்துக்க முடியாது. அப்போ அது கத்துக்கிட்டு, and then when you give solutions which work on the ground, right, and then you see results by way of growth, by way of economic growth. இப்ப நீங்க இந்திய அளவுல எந்த மாநிலமும் பெறாத ஒரு வளர்ச்சி, இந்தியா 7% கீழே வளரும் போது நாம மட்டும் 11.19% வளர்றோம்னா அதான் திராவிட மாடல். அதான் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். அது ஏன் அப்படின்னா, பெருநிலை on the ground, you're connected to the people. I think our feedback, வர criticism, everything, we are there with them, always connected. கலைஞர் வந்து 80 வயசுல social media every day he used to be on Twitter, and my chief minister today through M.K. Shalana is also connected. He looks at everything, and I think as a politician, as a lawmaker, you need to be connected to the people. And நீங்க சொன்ன அந்த what gives you growth, what end of the day is the question. And I think the biggest satisfaction is to see that the feedback that you receive from the ground has gone into effective policy, and policy lenda adukapra effective schemes ah maari irukku, and schemes effective ah roll out aayirukku, and roll out moolam neenga nenaitha and outcome kedithirukku, and outcome moolam thirukku economic growth irukku. End of the day it's all about economic growth. So that over the last 4 years நீங்களும் சரி பார்த்துட்டு இருக்கோம் சரி, பாலிடிக்ஸ் பத்தி கவனமா வச்சுட்டு நீங்க இந்த 10 ஆண்டுகள் and then இந்த 4 ஆண்டுகள் உண்மையா பிளாட்டா திங்க் பண்ணுங்க, you will see a difference. I'm not being critical about any regime, right? But it's just the way things are and how we have slightly tweaked governance, right? As I said, connection there, everyday connection with the ground. அதுக்கப்புறம் of course கோவிட் பெருந்தொற்று வந்த காலம் இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஒரு காலம் flat lining. But even during COVID, just during COVID, Tamil Nadu was the only state which grew positively. It's just under 1%, but we are the only state because Tamil Nadu is a very resilient state. நம்மளுக்கு ரெசிலியன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் அதான் ரொம்ப முக்கியம். You should know to weather the storm, right? நீங்க எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியர்ன்றது, அதுவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர் இது ஜஸ்ட் பிளெயின் வெரி பேட் வெர்ஷன் 1. நீங்க அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா தான் சக்சஸே வரும். எல்லாமே மொதல் வெர்ஷன்லயே சக்சஸ் ஆகாது. பட் தமிழ்நாடு has done this over decades. இது ஏன் மற்ற மாநிலங்கள் பண்ண முடியல, தமிழ்நாடு செய்யுதுன்னா நம்ம entrepreneurs எல்லாம் seasoned entrepreneurs and we've done it for ages, and consistently Tamil Nadu has bet on education. So நம்ம எஜுகேஷன் மேல வச்சிருக்க அந்த பெட் தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சிஸ்டம் வருது. இந்தியால நீங்களும் திருப்பி 11,000 சொல்றீங்க, 11,000 இல்ல 13,247. இதுதான் இன்னைக்கு நம்பர். Almost 13,250 startups have been registered as of Jan
Jan 2026. So this is the highest in India, way higher than any other state. And we are growing at 36% CAGR. We are growing at 36%. India is growing at 11% when it comes to startup, but almost 3 times of that of India. Tamil Nadu, Chennai today is among the top 18 destinations for startups in Asia. Top 18, top 20 la irukom, 18th la irukom. Top 10 for affordable talent. Right? So affordable talent. So we are in a very good space. It's a beautiful time to be a startup in Tamil Nadu. So as a government, we are doing our part. Startup team வழியா பல விஷயங்கள் செய்துட்டு இருக்கோம், முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் அப் மாதிரி efforts எல்லாம் we definitely encourage you to do more. As I said, நீங்க இந்த ஷோஸ் வழியா கூட கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நீங்க இதுல பாலிடிக்ஸ் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி, எனிபடி ஃப்ரம் ஆல் ஓவர் அக்ராஸ் தமிழ்நாடு கேன் யூஸ் ஆர் ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸ் பத்தி நீங்க பேசணும். ஏன்னா இல்ல நிறைய இயலாதவர்களுக்கு பல திட்டங்கள் இந்த அரசாங்கத்தின் மூலம் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்டார்ட் அப் கேன் வழியா கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க அப்பப்போ சொன்னீங்கன்னா இங்கே நம்ம ஆளுங்க எல்லாமே நல்லா ஸ்மார்ட்டா இருக்காங்க, நிறைய பேர் அந்த ஃபண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ ஷோஸ் எஸ் ஸ்டான்சீட் அண்ட் டேன் ஃபண்ட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் கிராண்ட் எல்லாம் யூஸ் பண்ணினா அதோட ரீச்சும் நல்லா இருந்திருக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்வி அந்த சாட்டிஸ்பாக்சன் பாருங்க, அந்த ரீச் ஆயிருக்கு, இவங்களுக்கும் ரீச் ஆயிருக்குன்றது ஒரு விதத்துல எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது. பட் நீங்களும் அதை பத்தி பேசணும். We can create much more, many more startups. Okay. And one of the important vision of all of us is $1 trillion economy. Tamil Nadu state வந்து அது வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் பண்ணாத போது அதை புது முயற்சியா பண்ணாங்க. அது வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய முன்னோடியா இருந்தது. What do you feel like? எந்த ஸ்டேட்ல நம்மள எந்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணாங்க தயவு செஞ்சு. There is no state that can be compared to Tamil Nadu. We compare ourselves only to other countries. We do not compare ourselves to other states. We are way up there. Okay. நம்ம என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரா வந்து இதுல பெரிய ஸ்டேட், இதுல பெரிய எக்கானமின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1, I don't personally agree to that. Because நீங்க மும்பையை தூக்கி ஓரமா வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன நம்பர்னு உருப்படியான நம்பர் அப்பதான் தெரியும். The financial capital is there, stock exchange, everything is in Mumbai. So the numbers are skewed. Most of the HQs are there. So the numbers are skewed towards Maharashtra. But I think the real giant of India, the real engine that is powering India is Tamil Nadu, and we should all be very proud because we are doing it for India. So any game that Tamil Nadu plays is for India. We play for India, right? We play for India with all our heart. So Tamil Nadu வளர்ந்தால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10% கொடுக்கும் இந்தியாவோட ஜிஎஸ்டிபிக்கு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிட்டும். Going off topic, so where we are, how do we get there, and why startups are important? That's what I wanted to say. அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது திரும்ப முதலமைச்சர் சொல்லிட்டே இருப்பார். அது என்ன விஷயம்னா எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் கிடைக்கணும். ஆக்சஸ் டு ஹெல்ப் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரம் சொசைட்டி அட் லார்ஜ். அண்ட் தென் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, எல்லா கார்னர்ஸ்க்கும் வளர்ச்சி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலும் இன்னைக்கு வளர்ச்சிக்கு நீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. எனி ஸ்டேட், திங்க் ஆஃப் எனி ஸ்டேட், யூ கேன் நாட் கோ பியாண்ட் 2 or 3 cities. நீ தமிழ்நாட்டை தவிர நீ தயவு செஞ்சு எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாம், இந்த நேசேர்ஸ்க்கு எல்லாம் டிக்கெட் வாங்கி மற்ற ஊருக்குள்ள போயிட்டு வாங்க, சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க சொல்லுவோம். நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க, வீட்டுல உட்காருங்க. இப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்களே யோசிங்க. கர்நாடகால ஒரு 5 சிட்டி சொல்லுங்க, வாய்ப்பே நீங்க 2-3 தாண்ட மாட்டீங்க. ஆந்திரால இன்னும் கேபிட்டலே இல்லைங்க, சரியா? மற்ற ஸ்டேட் நேம் பண்ணா பிரச்சனை, நீங்களே யோசிங்க. இதுக்காக சொல்ல, பாலிடிக்ஸ்க்காக சொல்ல, வேற நானும் சம்மந்தமே இல்லாம பெருமை பேசுறேன், தமிழ்நாட்டோட பெருமை. உண்மையாக நம்ம இவ்வளவு பெரிய விஷயங்க நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா, ஸ்டார்ட் அப் சிங்கம் பேர் வச்சுக்கீங்க. சிங்கம் வந்து சும்மா எல்லாம் கத்திட்டே இருக்காது, எப்போ தேவைமோ அப்ப மட்டும் தான் கத்து. சும்மா கத்தினா ஜூல இருக்க சிங்கம் தான் கத்த வரலாம். அதனால தமிழ்நாடு கூட அந்த மாதிரிதான். நம்ம வந்து பெருசா பேசல நம்மளை பத்தி. We haven't been showing what we've done. We haven't showcased what we've done. இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் நாமளே என்ன பண்ணிக்கணும் தெரியாம இருக்கு. நம்மளோட திறமையை நாம தான் பேசணும். எந்த ஊர்ல, எந்த ஸ்டேட்ல நீங்க போனீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட், JLR, டாடா JLR இந்த லேண்ட் ரோவர் பண்ணிட்டு இருக்கோம் ராணிப்பேட்ல.
வேலூர் போங்க, அதுக்கப்புறம் நேரம் அங்கேருந்து கிளம்பி நீங்க கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஹொசூர், நான் கம் பேக் டு சேலம், கோவை, திருப்பூர், and then come back to நாமக்கல், திருச்சி, right? கரூர், of course. Karur is a big town again. And then you can come to Tanjavur. Tanjavur Delta பகுதிக்கு இன்னைக்கு நியூ டைட்டில் இருக்கு, ஐடி பார்க். ஐடி பார்க் வந்து எங்க தமிழ்நாட்டுல 10 இடங்கள்ல கிட்டத்தட்ட 10-14 இடங்கள்ல இப்போ பெரிய ஐடி பார்க்ஸ் வருது. வெறும் டைட்டில் பார்க் சென்னையில இருந்துச்சு, கோவையில இருந்துச்சு, சென்னையில 2வது டைட்டில் பார்க் வந்துருச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் டைட்டில் நியூக்கள் வருது. இப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. நான் இன்னும் கீழ் அப்படி போனீங்கன்னா நாகப்பட்டினத்துல டைட்டில் நியூ வருது. மதுரை அகைன், can you think about a larger city like Madurai, heritage and connection, now Sipcot in Madurai, in Tirunelveli, Thoothukudi, one of the biggest booming stories in India, large huge shipyard story building in Thoothukudi. Thoothukudi is going to become humongous. Kanyakumari யாருனாங்க இண்டஸ்ட்ரியல் growth இல்லன்னாங்க, இன்னைக்கு அங்க ஒரு டைட்டில் நியூ வருது, Sipcot வழியா ஒரு tourism center வருது. Soon we going to have a tourism conclave which is going to bring in even more cities into Tamil Nadu. Tenkasi growth story. Tenkasi, you have a phenomenal growth story here sitting right here with Jovo. So every single part, நான் வெளிநாடுகள்ல போயிட்டு நான் போய் பிச் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், இந்தியால எந்த மாநிலத்துக்கு போய் நீ நான் சொல்றதை நீ செய்ய முடியாது, தமிழ்நாட்டுல மட்டும் தான் செய்யணும். இன்னும் அது தமிழ்நாட்டுக்கு வந்தனா தமிழ்நாட்டோட மேப்ல நீ கண்ணை மூடிட்டு எங்க கை வச்சாலும் அங்க you will see the best of social infra, you will see the best of infrastructure, and you can put the top most tech there, and we have talent for that. Right? You cannot beat talent. You cannot beat the talent that you get in Tamil Nadu. Tamil Nadu is the talent capital of India because we bet heavily on education. So அந்த talent தான் இன்னைக்கு, அந்த talent எல்லாம் வந்து நான் ஐடி படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன், எனக்கு வேலை கொடுங்க, வேலை எல்லாரும் வேலை entrepreneurs ஆகுங்க, startups create பண்ணுங்க. We are here to back you, and as I said, we'll even buy your product to give you that extra push. So yeah, this is a story. $1 trillion economy possible, definitely possible. We are going much beyond that because we've taken growth to every corner of Tamil Nadu.